நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் தான் எனக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கு. அந்த லைக்கும் கமெண்ட்டும் ஷேரையும் பார்க்கும்போது ஒரு தனி உற்சாகம் வரும். நேற்று கூட நிறைய பேர் லைக் கமெண்ட்லாம் பண்ணிட்டீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு கூட முடியாத பட்சத்தில் கூட வீடியோ ஏதாவது எடிட் பண்ணி போட்டுரும். ஏன்னா அந்த லைக்கும் கமெண்ட் தான் எனக்கு இந்த உற்சாகத்தை கொடுத்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பாருங்க, உங்கள் ஆதரவையும் எனக்கு தாங்க. தேங்க்யூ நண்பர்களே. சொல்லும் போது கரெக்டா என்ட்ரி ஆயிடும்னு. சரி சரி. நடிப்புக்கெல்லாம் அரசி, நடிப்பு அரசி உங்கள் கொய்யாப்பழம் ஸ்டார். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். வாங்க கொய்யாக்கா ஸ்டார். நீங்க எங்க ஸ்டூடியோக்கு வந்ததே நாங்க செஞ்ச புண்ணியம். அதுதான் உண்மை. அது வந்துமா நான் எங்கெல்லாம் போறேனோ எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தைமா. ஏமா அது உண்மைமா. ஆமா ஆமா உண்மைதான் கொய்யா ஸ்டார். மைக் வைக்கலையாமா? ஐயோ மறந்துட்டேன். ஏற்கனவே நீங்க அடிப்பு அரக்கி அப்படின்னு சொல்லுவீங்களே, மைக்கு தேவைப்படாதுன்னு நினைச்சிட்டேன். அப்படி இல்லம்மா, நான் நடிப்பு அரக்கின்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. இருந்தாலும் மைக்க சொன்னதானம்மா மக்கள் பார்த்து. அது அப்படி இல்லம்மா, மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்கல்லம்மா. அதே மக்கள் வந்து நம்ம நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் மக்கள் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா நான் தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கி கொய்யாக்கா ஸ்டார். கை தட்டுங்கம்மா. ஓகே மேடம், ஓகே மேடம். உங்களால எதுக்கு வச்சிருக்கேன், கையை தட்டுங்க. நடிப்பு அடக்கி மேடம், நீங்க சொன்ன மாதிரியே கைத்தட்டதுக்குன்னே 4 பேரை பக்கத்துல வச்சுட்டேன். அது அப்படி இல்லம்மா, கைத்தட்டல் வந்து நமக்கு வந்து இயற்கையாவே கிடைக்குமா. அதே அருள் தாயோட கலை என் கூட இருக்கனால கைத்தட்டல் வந்து நான் கேட்டு வாங்கன்னு அவசியமே இல்லம்மா. கைத்தட்டதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குமா. அது அப்படி இல்லம்மா, கலைத்தாயோட அருள் வந்து எனக்குள்ள இயற்கையாவே இருக்குது. அது அப்படி இல்லம்மா, நாம ஒன்றும் நடிப்பை இப்போ தொடங்கல. கைத்தட்டு ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை மேடம். இப்போ உங்களுக்கு மைக்கு தானே வேணும், உட்காருங்க உட்காருங்க. மேடம் நீங்க ஸ்டூல் போடுறதுக்கு மறந்துட்டீங்க. ஐயோ சாரிங்க மேடம். ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க, உட்காருங்க மேடம். பேசிக்கலி நாம ஒன்றும் படிக்காம இந்த துறைக்குள்ள வரமா. இந்த துறையில படிச்சது பாத்தீங்கன்னா கையெழு விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குது. அதுலயும் நான் தான் முதல்ல இருக்கேன். நம்ம வந்து படிக்கும் போதே பாத்தீங்கன்னா ரிச், அது பெரிய, அதாவது பெரிய பெரிய பிள்ளைங்கள்லாம் படிக்கக்கூடிய இடமா. அது வந்து பாத்தீங்கன்னா சாதா பிள்ளைங்கலாம் அங்கே படிக்கவே மாட்டாங்க, ரிச்சான பிள்ளைங்க தான் அங்கே படிப்பாங்க. அங்கேயே எங்களுக்கு சோபா தான் கொடுப்பாங்க பார்த்துக்கங்க. நீங்க ஸ்டூல் போட்டிருக்கீங்க வேண்டான்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கலாம். மேடமுக்கு வேற ஸ்டூல் எடுத்து வாங்க. நம்ம பேசிக்கலி படிச்சு இந்த துறைக்கு வந்திருக்கோம். நமக்கு வந்து நடிப்பு ஒன்றும் புதுசு இல்லம்மா. எப்படித்தான் இன்னைக்கு இன்று எடுத்து முடிக்க போறோனோ தெரியல. கோத்துல மைக்கு கத்திக்கு அடிச்சிடக்கூடாது. தெய்வமே பொறுமையை கொடுத்துரு. இப்படி சிரிச்சுக்கிட்டே நான் எடுத்து முடிச்சிடணும். வெல்கம் டு கொய்யாக்கா ஸ்டார். மேடம் சோபா போட்டாச்சு. ஓகேமா ஓகேமா. அது இப்போ என்னன்னு தெரியலையே. பேசிக்கமா, நான் படித்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லே டுங்கில் டுங்கில் லிட்டில் ஸ்டார் ஸ்கூலுமா. அந்த ஸ்கூலெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணவங்களாம் யாரும் படிக்க முடியாது, சாதாரண பீப்புளே வர முடியாதாங்க. அங்கேயே என் நடிப்பு திறமையை பார்த்து ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்குமே ஒரே மாதிரி கொடுத்துட்டு என் நடிப்புமா அந்த கலைத்தாயின் அருள் எனக்குள்ள இருந்தது தெரிஞ்சுக்கிட்ட ஸ்கூலு தனி டெஸ்க்கு தான் எனக்கு கொடுப்பாங்க பார்த்துக்கங்க. ஓகே மேடம், வேற ஸ்டூல் எடுத்துட்டு வாங்க. இப்போ எடுத்துட்டு வாங்க மேடம். மேடம் கை தட்டல, நீங்க ஏதாவது போட்ஸா பேசும்போது தான் கை தட்டுவாங்க. ஆக்சுவலி மேடம் எதுக்கு உங்களை கூட்டு வந்திருக்கேன், கை தட்டுக்கடா. மேடம் உங்களுக்கு ஸ்டூல் போட்டாச்சு, நீங்க உட்காரலாம். இன்றைய ஆரம்பிக்கலாமா மேடம்? மேடம் அதுக்கு முன்னாடி செட்டிங் போடும்போது நடிப்பு அரக்கி கொய்யாக்கா ஸ்டார்னு தெளிவா இருக்கணும். நான் கொய்யாப்பழம் சாப்பிட்ற மாதிரியே டைட்டில் ஃபோட்டோ இருக்கணும். அதில் நான் ஒரு ஹீரோயின் மாதிரி இருப்பேன். நான் ஹீரோயின் தாம்மா, இருந்தாலும் அந்த போஸ் வந்து நானே உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அனுப்புகிறேன். என் ஃபோனில் இருக்குது, அந்த ஃபோட்டோ வைங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்து நிறைய பேர் என்ன அப்படி ரதி மாதிரி, அதாவது சொல்லவே முடியாது, அப்படி ஹீரோயின்கான அம்சம் ஃபுல்லாக உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னாங்க பார்த்துக்கங்கம்மா. அப்படி பயங்கரமாக இருப்பேம்மா. நயன்தாரெல்லாம் என் பக்கத்திலே நிற்க முடியாது. அவங்க கூட என்கிட்ட பேசணும்னு கால் சீட்லாம் கேட்டிருக்காங்க, நான் கொடுக்கலாமா? அப்படியா? உண்மையில இந்த வருஷத்துக்கான உருட்டுக்கு உங்களுக்கு தான் அவார்டு கொடுக்கணும் மேடம். என்னம்மா? இல்ல மேடம், இந்த வருஷத்துக்கான நடிப்பு அரக்கிங்கிற ஆஸ்கார் அவார்டை உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு என் சேனல் சார்பா வாழ்த்துறேன்னு சொல்ல வந்தேன் மேடம். அது வந்துமா இந்த உங்க சேனல் இல்லம்மா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 365 சேனலுக்கான நம்ம இன்ட்ரி கொடுத்துருக்கோம். எல்லா சேனல்காரங்களுமே சொன்னது அதுதான், இந்த வருஷத்துக்கான சிறந்த நடிப்பு அரக்கிக்கான அவார்டு உங்களுக்கு தான்.
ஏன்னா பேசிக்கலிமா நம்ம வந்து இப்போமே அதாவது இப்போ வந்து நம்ம சமீப காலமா ஒரு இன்ஸ்டா மூலமா போய் நம்ம ரீச் ஆகி நம்ம போய் நடிக்கல. நடிப்புங்கிறது நம்ம ரத்தத்திலே கலத்தாயின் அருள் நம்ம பிறக்கும் போதே வந்து நமக்கு இருந்திருக்கு. பேசிக்கலிமா நம்ம படித்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜம்மான்வான்கள் மட்டும்தான் அந்த ஸ்கூல்லலாம் படிப்பாங்கம்மா. என்னை விட திறமையானவங்க யாரும் இருக்க முடியாது. ஆனால் எனக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க பார்த்துக்கோங்கம்மா. அப்படி பெரிய பெரிய ஜம்மான்கள் இருக்கிற ஒரு ஸ்கூலில் நம்ம நடிப்பு திறமையை காட்டி இது நாதமே ஸ்கிரிப்ட் எல்லாமே நாகமாக எழுதுவேன். அதாவது எனக்கு ஒரு ஆல்டே வருது அப்படின்னா அந்த பொறுப்பே என்கிட்ட தான் கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா நடிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி இங்கே யாருமே கிடையாது. அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் டைரக்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. கை தட்டுங்க. அதுவும் ஆமாம்மா, அதுக்கான முயற்சி நம்ம எடுத்துக்கோம். 2-3 படம் கூட டைரக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கங்க. இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஆசையும் இருக்குது, ஆசைன்னு சொல்ல முடியாது. நம்ம அதை நிறைவேற்றிட்டோமா. கிட்டத்தட்ட டைரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துமா நம்ம வந்து இப்போ டைரக்ட் பண்ணலாமா. அது படிக்கும் போதே அதாவது எல்கேஜி இல்லையம்மா, நம்ம எல்கேஜியில் ப்ரீகேஜி போகும்போதே நம்ம வந்து டைரக்ஷன் வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோமா. வாவ் ப்ரீகேஜிலே ஆரம்பிச்சிட்டிங்களா? நம்பவே முடியல மேடம். இல்லைம்மா, ப்ரீகேஜி போகும்போதே நம்ம வந்து டைரக்ஷன் வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம்மா. மேடம் நடிப்பு மட்டும்தானா இல்லைன்னா உங்களுக்குள்ள ஏகப்பட்ட திறமை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இந்த பாட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வருமா? எப்படி சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது. இல்ல பாட தெரியுமான்னு தான் கேட்டேன். பேசிக்கலிமா நம்ம வந்து பாட்டுங்கிறது இப்போ படிக்கலாமா, அது பிறக்கும் போதே நம்ம படிக்கிறது. நான் படித்த ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா லேஸில் யாருக்குமே அங்கெல்லாம் பெரிய பெரிய ஜமான்கள் நம்ம படிக்க முடியும். எல்லாரும் அந்த ஸ்கூல்லலாம் படிக்க முடியாது. அந்த ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா 1ஆம் கிளாஸ் படிக்கும் போதேம்மா நான் சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கேன். 1ஆம் கிளாஸ் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாட்டு. சொல்லாமலே யார் பார்த்தது மழை சுடுகின்றதே உடல் நனைகின்றது. அப்புறம் அப்படி நம்ம ஏகப்பட்ட பாட்டுலாம் படிச்சிருக்கோமா. நீங்க சொல்றது பார்த்தா உங்களுக்குள்ள ஏகப்பட்ட திறமைனே சொல்லக்கூடாதுமா. அந்த கலைத்தாயின் அருள் நம்ம மேல இருக்கிறதுனால தான் இத்தனை திறமைகள். அது மட்டும் இல்லம்மா, நடிப்பு ஒன்று நடிச்சு காட்டட்டுமா? ஓகே நடிப்புக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூமா. நீங்க கூடிய விரைவில் நிறைய அவார்டை நீங்க விழணும் மேடம். இல்லம்மா, ஆக்சுவலி நான் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அவார்டு நான் வாங்கிட்டேன். இப்போ கூட ஆஸ்கார் ஆமா அந்த அவார்டுக்கு வந்து ஃபோன் போட்டிருக்காங்க. எனக்கு நம்ம நேரமே இல்லை. நம்ம ஆக்சுவலி இன்னொரு நம்ம டிபார்ட்மெண்ட்ல வேற இருக்கோம். பார்க்கலாமா, நம்ம அதுக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகே மேடம் உங்களுக்கு இந்த மிமிக்ரி அந்த மாதிரி நான் ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி யார் மேடம்? நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி தான். சூப்பர் ஸ்டார் கூட எனக்கு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தாரு. நமக்கு நேரம் நம்ம பேசிட்டு நம்ம வந்து நம்ம பிஸின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சரி பார்க்கலாமா, கால் பண்ணி சார்கிட்ட பேசணும். சாரும் காலுக்கு மேலே ஃபோன் அடிச்சுட்டே இருக்காரு. பேசிக்கலாமா, நமக்கு வந்து நம்ம இதை மட்டுமே நம்ம நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. பேசிக்கலி நடிப்பு நமக்கு ரொம்ப முக்கியம் தாம்மா, இல்லை நம்ம சொல்ல முடியாது. அதை விட நம்ம வந்து முக்கியமான ஒரு இதில் இருக்கோம். ஸோ பார்க்கலாமா, சார் கால் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். சார் மட்டும் தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்களா இல்லைன்னா? இல்லம்மா, அது ஏகப்பட்ட ஃபோன் கால் வந்துகிட்டே தான் இருக்குமா. நான் சொல்றேன்லம்மா, நம்ம வந்து முக்கியமான ஒரு இதில் இருக்கோம். அதுதாம்மா, பார்க்கலாமா, எல்லா ஃபோனையும் அட்டன் பண்ணணும். பார்க்கலாம். வேற நீங்க வேற யாரை மாதிரிலாம் மிமிக்ரி பண்ணுவீங்க? பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட எல்லாருமே நம்ம மிமிக்ரி பண்ணுவோமா. நான் ஒன்று விரும்பலை, ஆனால் விரும்பிடுவோன்னு எனக்கு இல்லை, பயமாலாம் இல்லை. ஆக்சுவலி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ் அலைப்பாய்வே. ஓகே மேடம் சூப்பர் மேடம். நீங்க நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வரும்போதே மக்கள் வெள்ளம் அலை திரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. நான் இப்போ யாருமே மீட் பண்ண முடியல. உங்களுக்கே தெரியலாமா, நம்ம பேசிக்கிட்டு நம்ம ஏற்கனவே நமக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. பார்க்கலாம், ஒருத்தரையா பார்த்துட்டு போக முடிஞ்சா பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக ரசிகர் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுவேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கூட்டம் அலை முதல் மோதக்கூடாது. மேடம் கடைசி ஒரே கேள்வி, நீங்கள் பாக்ஸ் போறீங்கன்னு கேள்விப்பட்டிருந்தோம், உண்மையா? பாஸ் பீக்கு வந்து
கூப்பிட்டா போன சமயம் என்னை கூப்பிட்டுக்கணுமா, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அதனால தான் போன எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நாசமனா போயிட்டு என்னை எவ்வளவோ மக்கள்லாம் என்னை வந்து அப்ரோச் பண்ணியும் அந்த டிவி சேனலுக்கு நம்மளை கூப்பிடாதது அவங்க செஞ்ச மாபெரும் இழப்பு தான் சொல்லுவேன். நம்மளெல்லாம் பாக்ஸ் ஸ்பீக்கருக்கு வந்து நம்மளை கூப்பிட்டுருக்கணும், தப்பு பண்ணிட்டாங்க. பார்க்கலாமா, நெக்ஸ்ட் நம்மள தான் கூப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நம்ம வந்து இருந்துட்டு இருக்க முடியாது. அது கிட்டத்தட்ட ஒரு 200 நாள் ஓடுது. நம்ம வந்து அவ்வளோ உள்ளெல்லாம் இருக்க முடியாதுமா. பார்க்கலாமா, கண்டிப்பாக பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம அதுக்குள்ளே பாக்ஸ் ஸ்பீக் போவோம். எதிர்பார்க்கலாம், சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். எங்கள் ஸ்டூடியோ வரைக்கும் வந்து நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன் மேடம். அப்புறம் இல்லை ஒரு நடிச்சு காட்டட்டுமா? இல்லை மேடம், ஸ்டூடியோவை மூடுற நேரம் ஆயிட்டது, வீடியோ வரை எடிட்டிங் பண்ணணும். நான் கிளம்புறேன் மேடம். ஓகேம்மா. அதாவது கலைத்தாய் நாரில் வந்து நமக்கு பேசிக்கலிமா நம்ம வந்து இப்போ வந்து நடிக்க ஆரம்பிக்கல. என்னாச்சு? சரி நீங்க கை தட்டல. அதாவது பாத்தீங்கன்னா பேசிக்கலி இதுல யாரு புத்திசாலின்னு தெரியல. சொல்லு என் நடிப்பு திறமை எப்படி இருந்தது? அதான் மக்களை பார்த்து கேள்வி கேட்டேன், இதுல யார் புத்திசாலின்னு. அடி மீனா, நான் கொஞ்சம் தண்ணி நடிக்க சொன்னேன், ஓவரா நடிச்சிட்டு இருக்க. இல்லன்னா அதுல அப்படியே மூழ்கிட்டேன் பாத்துக்க. மூழ்கா அடியே, எனக்கு போதும் ஆயி போச்சுடி. சரி பிள்ளை ரொம்ப நாள் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாலே ஒரு 1/2 மணி நேரத்துல ஆளன்னு பார்த்தா 2 மணி நேரம் ஆக்கிருக்க. அது என்னமோ தெரியல பாத்துக்க. அப்படி வந்து நான் உள் வாங்கணும்னே நான் அப்படியே மாறிட்டேன். என்ன சொன்ன? ஆமா மாமியாரே, நான் அதே மாதிரி நடிச்சோன்னே அப்படியே மாறிட்டேன். நீ அடிக்கடி மொபைல்ல என்ன பார்த்துட்டு இருப்ப? சாப்பிடுறத பாப்பேன். பசி எடுக்குமே? ஆமா மாமியாரே, உடனே ஏதாவது திங்கின் போல தோணும். கண்ணு எதை பாக்குதோ அதுதான் மூளை வந்து நம்ம கிட்ட கேக்குது. பெரியவங்க நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும், நல்லதை பேசணும்னு சும்மா ஒன்றும் சொல்லலை. நல்ல விஷயங்களை பார்த்தாதான் நமக்கு நல்ல விஷயங்களை செய்ய தோணும். சாப்பாட்டு நிகழ்ச்சியை பார்த்த உடனே சாப்பிடணும்னு உன் மூளைக்கு எப்படி தெரியுது? சுத்தி என்ன நடக்குதோ அதை கண்ணு பார்க்கும், மூளை செய்யும். இதுதான் உண்மை. இப்போ நீ அந்த நிகழ்ச்சியை அடிக்கடி பார்த்தனால்தான் அதே மாதிரி உன்னால நடிச்சு காட்ட முடிஞ்சது. இப்போ புத்திசாலி நீயா அவங்களா? நீ நடிச்சு காட்டுறனால நீ இங்க தான் இருக்க போற. நடிச்சியே பைத்தியக்காரன் தானே பண்ணி போயாச்சு. இப்ப சொல்லு, புத்திசாலி யாரு? கண்ணு பார்க்கும், மூளை வேலை செய்ய சொல்லும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதுக்கும் அதுதான் பொருந்தும். கெட்டதா கண்ணு பார்த்துச்சுன்னா மூளை அதை செய்ய தூண்டும், நல்லதை கண்ணு பார்த்துச்சுன்னா மூளை அதை செய்ய நினைக்கும். இப்போ நீ எதை முடிவு பண்ணணும்னு நம்ம கையில தான் இருக்குது. இந்த ஃபோன் நம்ம கையில தான் இருக்குது. அதுல நல்ல விஷயங்களும் நிறைய இருக்குது, எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அது கையை விட்டு என்ற அளவுக்கு தான் நம்ம தேடுறோம். மிச்சம் எல்லாத்தையும் நம்ம தேடுறது கெட்டதை மட்டும்தான். கண்ணு பார்க்கும், மூளை செய்யும். அங்கே ஆடுனா நமக்கு ஆடணும்னு தோணும், அங்கே டிக்டாக் பண்ண சொன்னாங்கன்னா நமக்கும் டிக்டாக் பண்ணணும்னு தோணும். அவங்க சமைச்சா அதே மாதிரி நமக்கும் சமைச்சு பார்க்கணும்னு தோணும். அவங்க ரெசிபி போட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கன்னு சொல்லுவாங்க, அதை நமக்கு செஞ்சு பார்க்கணும் போல தோணும். கண்ணு பார்க்குது, மூளை செய்யும். எது கம்மி விலைக்கு கிடைக்குதோ அங்கே தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக போவாங்க. விலை அதிகமாக இருக்கும், பொருள் தரம் அதிகமாக இருக்கும். ஆனால் அங்கே மக்கள் ஒரு சில பேர் மட்டும் தான் நிற்பாங்க. நிறைய கிடைக்குங்கிறதுக்காக நாம் போய் அதை அல்லதுக்கு நிற்கக்கூடாது. அதிக விலையாக இருந்தாலும் தரமாக இருக்குதான்னு பார்த்து தான் பொருளை வாங்கணும். அதே மாதிரி தான் ஃபோன்லையும் கெட்ட விஷயம் குமிஞ்சு கிடக்குது, நிறைய கிடக்குதுன்னு அதுலேயே மூழ்கக்கூடாது. அதுக்குள்ளே நல்ல விஷயம் நிறைய இருக்குது, அதையும் கொஞ்சம் எட்டி பார்த்தாதான் ரெண்டுக்கும் வேறு பிரித்து பார்க்க முடியும். நிறைய இருக்குங்கக்கா, கெட்டதையே பார்த்துட்டு இருந்தோம்னா நல்லது நம்ம கையை விட்டு போயிடும். ஓகே மாமியாரே, ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியுது. அன்னக்கிளி மேடம். யாருமா? மேடம் நீங்க வக்கீலே? கிரிமினல் லாயர் அன்னக்கிளி, சொல்லுங்க. மேடம் எனக்கு விடுதலை வேணும் மேடம். விடுதலைன்னு அடுத்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அடுத்த வீட்டுக்கு வரல, அன்னக்கிளி மேடத்தை பார்க்க வந்திருக்கேன். அன்னக்கிளி கிட்ட போனா விடுதலை கிடைக்கணும்னு யார் சொன்னா? எல்லாரும் வெளியில சொல்லிக்கிட்டாங்க. நீங்க பெண்களுக்காக வாதாடுவீங்களாமே. பெண்களுக்காக வாதாடுவேன் சரிதான், ஆனா அந்த பெண்கள் பக்கம் நியாயம் இருக்கான்னு முத பாப்பேன். அதையும் சொன்னாங்களா? எப்படி சொன்னாங்க மேடம்? உங்க பக்கம் நியாயம் இருந்தா கண்டிப்பா உங்களுக்காக நான் வாதாடுவேன். அப்புறம் விடுதலை கேட்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்க. விடுதலை மத்தவங்க கிட்ட இல்ல, நம்ம கிட்ட தான் இருக்கு. நமக்கான விடுதலையும் சுதந்திரமும் நம்ம கிட்ட தான் இருக்குது. மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்க கூடாது. மத்தவங்க கிட்ட நம்ம எதிர்பார்த்தோம்னா அதுக்கு பேர் விடுதலை இல்ல, சிறை. அதுக்கப்புறம் தான் சிறைக்குள்ள போறதுக்கு அர்த்தம். மத்தவங்க கிட்ட நம்ம விடுதலை எதிர்பார்த்தோம்னா அது சிறைக்குள்ள போறதுக்கு அர்த்தம். சரிம்மா சொல்லுங்க, என்ன பிரச்சனை? மேடம் எனக்கு டைவர்ஸ் வேணும் மேடம். என் புருஷன்கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வேணும். டைவர்ஸ் உங்களுக்கு சர்வசாதாரணமாய் போச்சுது. அப்புறம் நீ கண்ணீர் வடிக்கிறதுனால உன் பக்கம் முழு நியாயம் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். 2 பேரையும் வாங்க, 2 பேர் பக்கமும் நான் கேட்கணும். யார் பக்கம் நியாயம் இருக்குதோ அவங்களுக்காக சத்தியமா இந்த அன்னக்கிளி வாதாடுவா.
என் பக்கம் தான் மேடம் நியாயம் இருக்குது. இங்க பாருமா, நியாயங்கிறது எல்லாருக்குமே தாம் பக்கம் இருக்கிற மாதிரி தான் தெரியும். எது தரப்பையும் விசாரிக்கும் போது தான் யார் பக்கம் நியாயம்னு அதை விசாரிக்கிறவங்களுக்கு தெரியும். நீ உன் கணவரை கூட்டிட்டு வா, 2 பேரும் பக்கத்துல வச்சுதான் நான் கேட்பேன். யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்காக நான் வாதாடுவேன். இந்த அன்னைக்கிளி பொய்யா வாதாட மாட்டா. உங்க பையனுக்காக நீங்க வாதாடுனீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். வாதாடுனேன், அவன் பக்கம் நியாயம் இருந்தது, அதனால வாதாடுனேன். உங்க மருமக தேன்மொழிக்காக நீங்க வாதாடுனீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் தேன்மொழிக்காக ஒரு நாள் கோட்டை வாசல்ல போய் நின்னது இல்லையே. மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். அதுக்கப்புறம் நீங்க அவரை கூப்பிட்டு கேளுங்க. நான் சொல்றது மட்டும் கேளுங்க மேடம். சரி, உன் தரப்பு நியாயத்தை நீ சொல்லுமா. எதுக்காக டைவர்ஸ் வேணும்? மேடம், நான் படிச்ச பொண்ணு. படிச்சிட்டு இருக்கும் போதே தெரியாம ஒருத்தரை காதலிச்சு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நிப்பாட்டு மேடம். செத்தா எப்படி மறுபடியும் சொல்லு. இல்ல மேடம், நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிச்சிட்டு இருக்கும் போதே தெரியாம ஒருத்தரை லவ் பண்ணிட்டேன். இன்னைக்கு இவன் உத வாங்க போறான். தெரியாம காதல் பண்ணியா? மேடம், நான் கேட்டதுக்கு மட்டும் பதிலே. தெரியாம காதல் பண்ணியா? ஆமா மேடம். செஞ்ச தப்பின் குற்ற உணர்ச்சி தான் இந்த தெரியாம பண்ணிட்டேங்கிற சொல்லு. இங்க தெரியாமன்னு எதுவும் இல்ல. காதலிச்சா பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாது? தெரியும் மேடம். பெத்தவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு உனக்கு தெரியாது? தெரியும் மேடம். படிக்கும் போதே காதல விழுந்தா பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாது? தெரியும் மேடம். பின்ன தெரியாம காதலிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? காதல் வர்றது தப்பு இல்ல, அதுக்குன்னு சில பக்குவங்கள் இருக்குது. இந்த டீனேஜ்ல காதல் வர்றது வந்து அஃபெக்ஷன். அதுக்கு பேரு இரு பாலின ஈர்ப்பு. நீங்க அந்த காதல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவனை புடிச்சுக்கிட்டு நெடு தூரம் போயிருந்தீங்க. அந்த பாதை கரண்டு முரடா நான் திரும்பி பாக்குறீங்க. உங்க பாதை பாலைவனமா ஆயிருது. பாலைவனமா இருக்கிற நிலத்தை திரும்பி பார்க்கறனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மேடம், எனக்கு இதுல இருந்து விடுதலையே இருக்காதா? திரும்ப சொல்றேன், உனக்கான விடுதலை உன்கிட்ட தான் இருக்கு. நீ தான் முயற்சி பண்ணணும். நான் எவ்வளவு போராடி பார்த்துட்டேன் மேடம், எனக்கு விடுதலை கிடைக்கவே மாட்டேங்குது. அதான் உங்களை தேடி வந்தேன். சரி, என்ன பிரச்சனை? ரொம்ப சந்தேகப்படுறாரு மேடம். வீட்டை விட்டு வெளியிலேயே அனுப்ப மாட்டேங்கிறாரு. எங்க அம்மா அப்பா கூட என்ன சேர்த்துக்கிட்டாங்க. அவனை விட்டுட்டு வந்துரு, நம்ம பாத்துக்கலாம்னு சொல்றாங்க மேடம். ஓ, ஆனா என் புருஷன்கிட்ட டைவர்ஸ் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவரும் என்ன நல்லா பாத்துக்க மாட்டேங்கிறாரு. அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலும் அதுக்கும் என்ன விட மாட்டேங்கிறாரு. ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு மேடம். எனக்கு விடுதலை வேணும் மேடம். ஓ, உங்க அம்மா வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? அம்மா அப்பா கூடயே கடைசி வரைக்கும் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் மேடம். இதே முன்னாடி நீ யோசிக்கல? புரியல. இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாம்னு எங்க மாமியார் சொல்லுதாவ. இதுக்கு ஒழுங்கா படிச்சுக்கிட்டு அம்மா அப்பாக்கு செல்ல புள்ளையா பிடிச்ச புள்ளையா வீட்லயே இருந்திருக்கலாம். இவ்வளவு தூரம் பயணம் பண்ணிட்டு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு, இளமைய தொலைச்சாச்சு, படிப்பை தொலைச்சாச்சு, கற்பை தொலைச்சாச்சு, எல்லாத்தையும் தொலைச்சதுக்கு அப்புறம் திரும்ப எங்க அம்மா அப்பா வீட்டுல வந்து வாழ போறேன்னா அந்த பழைய வாழ்க்கை உன்னால வாழ முடியும்? இல்ல இந்த சமுதாயத்துல நீ வாழதான் முடியுமா? இல்ல இந்த சமுதாயம் வாழதான் விடுமா? அம்மா அப்பா வீட்டுல இருந்து நீ சந்தோஷமா வாழ்ந்துருவேன்னு நினைக்கிற, உன்னால வாழ முடியுமா? இல்ல மேடம், எங்க அம்மா அப்பா என்ன நல்லா பாத்துக்கிடுதுன்னு சொல்றாங்க. சந்தோஷமா பாத்துக்கிடுவாங்க மேடம். எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு நான் சந்தோஷமா இருந்துருவேன் மேடம். எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? இல்ல மேடம், எனக்கு தெரியும் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனா என்னால சந்தோஷமா இருக்க முடியும் மேடம். அதே உன் கணவர் வீட்லயே நீ இருந்துற வேண்டியதானே? மேடம், இல்ல மேடம், என்னால அவர் கூட வாழ முடியாது மேடம். இல்லம்மா, இப்போ உன் புருஷ வீட்ல இருந்தேன்னு வச்சுக்க. ஏற்கனவே அங்குள்ள பிரச்சனைகளை பார்த்து பார்த்து அந்த பிரச்சனையை நீ பழகிருப்ப. கரெக்ட். பேசிருக்கல. சாரி மாமியாரே. இங்க பாருமா, புருஷ வீட்ல பல பிரச்சனைகளை பார்த்து பார்த்து உன் மனசு அதுக்கேற்ற மாதிரி பக்குவப்பட்டு கல்லாகி மத்து இக்கு போயிருக்கும். அதாவது இத்து போயிருக்கும். அந்த கஷ்டத்தை பார்த்து பழகிருப்ப. ஆமா மேடம், என் மனசே இத்து போச்சு, விட்டு போச்சு. வாழறதுக்கே பிடிக்கல மேடம். அதாம சொல்றேன், இப்போ இந்த கஷ்டத்தை நீ பழகிட்ட. இப்போ அதுல எப்படி பயணம் பண்ணணும், எப்படி டிராவல் பண்ணணும் உனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த கஷ்டத்துல நீ பழகிட்ட. இல்ல மேடம், எங்க அம்மா வீட்டுக்கு போனா நான் சந்தோஷமா மாறிடுவேன் மேடம். சொல்லவே கேளமா, இப்போ இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து பழகி ஓரளவுக்கு நீ மீண்டு வந்திருப்ப. இப்போ புதுசா நீ அம்மா அப்பா வீட்டுக்கு போனா அங்க வேற மாதிரி பிரச்சனைகள் உருவெடுக்கும். புது புது பிரச்சனைகளை நீ சந்திக்க வேண்டியது இருக்கும். இன்னும் நீ வாழ்க்கையை வெறுக்க வேண்டியது இருக்கும். ஏற்கனவே காதலை நம்பி போய் பாதி கஷ்டத்தை அனுபவிச்ச நீ அவனை விட்டுட்டு போய் திரும்ப புது வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கும் போது இன்னும் பல பிரச்சனைகளை நீ சந்திக்க வேண்டியதா இருக்கும். இப்படி நீ சாகர வரைக்கும் பிரச்சனையே சந்திச்சுட்டு வாழ போறியா, இல்ல எங்க உன் வாழ்க்கையை தொலைச்சியோ அங்கே நின்று போராடி ஜெயிக்க போறியா? சொல்லுமா, உங்க அம்மா வீட்டுக்கு போய் புது புது பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கியா, இல்ல இருக்க பிரச்சனையை சமாளிச்சுட்டு நான் அதிலே நின்று வாழ்ந்து காட்ட போறேன்னு சொல்லுறியா? அம்மா வீட்டுக்கு போனா காலம் முழுக்கும் புது புது பிரச்சனைகளை நீ சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நீ 60 வயசானாலும் அந்த பிரச்சனை உன்னை விட்டு போகாது. போராடிக்கிட்டே இருக்கணும். அதே இப்ப பிரச்சனை கட்டல இருந்தனா கொஞ்ச நாள்லே அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணுங்கிற புத்திசாலித்தனம் உனக்குள்ள வந்துடும். இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா நீ அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறங்கிற பக்கம் உனக்குள்ள வந்துடும். அதுக்கான அறிவு திறமை, நீ பட்ட ஓத்திரவும் கஷ்டம் ஒரு பாடத்தை உனக்கு கத்து கொடுத்தனும். அதுலயே நீ புத்திசாலியா மாறுவ. அதாவது உதாரணத்துக்கு நீ இப்போ ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போற அன்னைக்கு எல்லா வேலையும் நீ கத்துக்கிட மாட்ட. அங்கேயே இருந்து 2-3 வருஷம் ஆனாதான் அந்த தொழில் உனக்கு அத்துப்படி ஆகும். அப்புறம் அதுல போய் நீ இன்னும் கொஞ்சம் சாதனைகளை பண்ணுவ.
புதுசு புதுசா அதுல வேலைகளை சுருக்கங்களை கத்துக்கிடுவேன். அப்படித்தான் கஷ்டமும். பெரிய மலை மாதிரி இருக்கிற கஷ்டம் கூட நீ அதுலயே பழகி 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 சின்ன கஷ்டமா தெரியும். அப்புறம் அந்த சின்ன கஷ்டத்தை எப்படி சமாளிக்கணும்னு பார்த்து அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நுணுக்கங்கள் உனக்கு தெரியாம இருக்கும். இதுக்கு சின்ன வயசு தான் காரணம். வயசு போக போக உனக்கு அனுபவம் கிடைக்கும். நீ அந்த பிரச்சனையை சமாளிச்சு வெளியில வந்துடலாம். உனக்கு 30-35 வயசு ஆகும்போது எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு நீ ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைய வாழ முடியும். அப்போ அது வரைக்கும் உனக்கு அம்மா அப்பா வீட்டுக்கு போனாலும் கஷ்டம்தான், இங்கே இருந்தாலும் கஷ்டம்தான். நிரந்தர கஷ்டம் வேணுமா இல்ல கொஞ்ச நாள் கஷ்டம் உனக்கு வேணுமான்னு இப்ப நீ தான் முடிவெடுக்கணும். என்ன மேடம், உங்ககிட்ட வந்தா எனக்கு விடுதலை கிடைக்கும் நினைச்சு வந்தேன். நீங்க இப்ப என்ன குழப்பி விட்டுட்டீங்களே. குழப்பல, உனக்குள்ள கேள்வி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ கேட்க வேண்டிய கேள்விய உன்னை பார்த்து நீ கேட்க வேண்டிய கேள்விய நான் உன்னை பார்த்து கேட்டேன். இப்பவும் சொல்றேன், விடுதலை இருந்து உனக்கு கிடையாது. அதை நீ யாருக்கிட்டையும் கேட்காத. இங்க பாரு, கொஞ்ச நாள் போகட்டும். நீ சமாளிக்க முடிஞ்சா சமாளி. அதே மீறி உனக்கு சமாளிக்க முடியலனா திரும்ப வா. நிச்சயமா நான் உனக்காக வாதாடுறேன். மேடம் ரொம்ப சித்திரவதைப்படுத்துறாரு மேடம். பாவத்தின் சம்பளம் வரணும். நீ பெத்தவங்களை ஏமாத்தி விட்டுட்டு அவங்கள கண்ணில மூழ்க அடிச்சிட்டு நீ வந்த. காதலிக்க தப்பு நான் சொல்ல வரல. காதலிச்சா போராடு. பெத்தவங்க சம்மதம் கிடைக்கிற வரைக்கும் போராடு. இல்லனா காதலிச்சுக்கிட்டே இரு. ஈஸியா தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுறீங்க. அப்ப அதுக்கு தண்ணி அனுப்பிச்சு தானே ஆகணும். இங்க பாரு, ஒரு வயசுக்கு அப்புறம் பக்குவமான வயசுல காதல் வந்துச்சுன்னா எதையும் எதிர்த்து போராடுற ஒரு மனத்தையும் இருக்கும். ஏன்னா வாழ்க்கை பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் பார்த்து கடந்து வந்ததுக்கு அப்புறம் வர்ற காதலி எல்லாத்தையும் பார்த்து பக்குவப்பட்டு இதுதான் நல்லது, இதுதான் சிறந்தது, குடும்ப வாழ்க்கைக்கு இது பெருசு, இது நல்லதுன்னு தெரிஞ்சு நடத்துவாங்க. 2 கட்ட வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப குத்துதே கொடைதுன்னா கஷ்டம் இருக்கதான் செய்யும். அப்பெல்லாம் சுகபோகமாலாம் வாழ முடியாது. ஈஸியா ஏமாத்திட்டு வந்துட்டோம். நம்மள முதுகுல குத்திட்டு வந்துட்டோம். இனி சுகபோகமா வாழலாம் நினைச்சா வாழ முடியாது. எல்லா பாவத்துக்கும் பூமியிலே தண்டனை உண்டு. தப்பு பண்ணா தண்டனை வாங்கித்தான் ஆகணும். ஐயோட அம்மாட யாராவது காப்பாத்துங்கன்னா இங்க ஒருத்தர் உன்னை காப்பாற்ற முடியாது. இங்க அவரோட வாழ்க்கையை பார்க்கறதுக்கே அவங்க முடியாம சுத்திட்டு இருக்காங்க. இதுல உன் வாழ்க்கையில வந்து தலையிட்டு இருக்க முடியாது. அப்படி ஒத்தி உன் வாழ்க்கை வந்து தலையிடுறானா உன்னை சேர்க்கறதுக்கு இல்ல, உங்களை பிரிச்சு வைக்கிறதுக்கு. தனக்கு கிடைக்காத யாருக்குமே கிடைக்க வேண்டாம். இல்ல பொறாம, இல்ல வன்மம். இதனால ஒத்தி இன்னொருத்தவங்க வாழ்க்கையில போய் தலையிடுவா. நல்லவங்க யாரும் இன்னொரு குடும்ப வாழ்க்கையில போய் தலையிட மாட்டாங்க. போ, கொஞ்ச நாள் போராடி பாரு. முடியலன்னா திரும்பி வா. நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன். மேடம், எனக்கு அங்க போறதுக்கு விருப்பம் இல்ல மேடம். அது எனக்கு தெரியாதுமா. அந்த முடிவுல நீ தான் எடுக்கணும். ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, அசிங்கமா நடத்துறாரு, தரக்குறைவா நடத்துறாரு. இப்படிதானே உங்க பெத்தவங்களும் ஊர் மக்கள் முன்னாடியும் சொந்த பந்தங்கள் முன்னாடியும் அவமானம், நிந்த, அசிங்கம், ஒதுக்குறது எல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க. உன்னை உன் தாய் வயிற்றுல சுமந்த அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. உன்னை கற்பம் தரிச்ச நாள்ல அவ எவ்வளவு பூரிச்சு போய் இருந்திருப்பா. சொந்தம் பந்தம் அம்மா அப்பா அண்ணன் மாமான்னு எல்லாருக்கிட்டையும் போய் நான் குழந்தை உண்டாயிருக்கேன், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. உன்னை பெத்த தகப்ப எவ்வளவு பூரிச்சு போய் இருந்திருப்பாரு. நீ இந்த மண்ணுல பறக்க போற நாளுக்காக 2 ஜீவனம் எப்படி எல்லாம் கனவு கண்டிருக்கும். எனக்கு குழந்தை பிறக்க போகுது, எனக்கு குழந்தை பிறக்க போதுன்னு 2 ஜீவனம் எப்படி எல்லாம் ஆசைப்பட்டிருக்கோம். உன்னை இந்த மண்ணுல கையில எந்த நினைக்கி அந்த 2 ஜீவனம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும். உன்னை எவ்வளவு ஆசையா தூக்கி கொஞ்சிருப்பாங்க. நீ ஊந்து போகும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. காசு பணம் இருக்கோ இல்லையோ உனக்கு ஒரு நல்ல ஃப்ராக்க வாங்கி உனக்கு போட்டு அழகு பார்த்துக்க மாட்டாங்க. ஊர் கண்ணு உறவு கண்ணு பற்றக்கூடாது உனக்கு சுத்தி போட்டு கருப்பு போட்டு வச்சு உன்னை அழகு பார்த்துக்க மாட்டாங்க. நோய் நொடி உனக்கு வந்துச்சுன்னா அவங்க பத்தியே இருந்து உன்னை தோலை சுமந்து ஆஸ்பத்திரி அழைஞ்சிக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல தீர்க்க முடியாத ஒரு கணக்குன்னா அது பெத்தவங்களுக்கு மட்டும்தான். நீ பெரிய மனுஷியான அன்னைக்கு கடன் உடனே வாங்கியாது. ஊர் ஜனத்துக்கு முன்னாடி பந்தல போட்டு ஒரு பட்டுச்சாலையை உடுத்தி இருக்கிற நகநட்டை உனக்கு போட்டு பார்த்து அன்னைக்கே உன்னை மனப்பொண்ணு போல அலங்கரிச்சு உன்னை அழகு பார்த்த தெய்வம் அவங்க. அதுக்கப்புறம் நீ உன் கல்யாணத்துக்கு நகநட்டை சேர்க்கணுமேனு கடன் உடனே வாங்கி அது நகநட்டை சேர்க்க ஆரம்பிச்சு பட்டினி கடந்து அதுல ஒரு பவுன் நகை செஞ்சு வச்சிருவாங்க பாரு. அவங்க தான் பெத்தவங்க. அவங்க அப்படி உன் கல்யாணத்துக்காக ஆவலா காத்துக்கிட்டு இருக்கும்போது 1000 கனவோட சுமந்துக்கிட்டு இருக்கும்போது நீ எவனோ ஒருத்தனை நம்பி போனனா அப்போ இத்தனை வருஷம் உனக்காக வாழ்ந்தவங்களை நீ முதுகுல குத்திட்டு எவனோ ஒருத்தன் எடுத்துக்க எவனோ ஒருத்தனுக்காக நீ போனா அந்த பாவம் உன் தலையில தானே வந்து நிக்கும். நீ காதலிச்சது நான் தப்புன்னு சொல்ல வரல. மீதி காலம் அவன் கூட வாழ போற ஒரே ஒரு காரணத்துக்காக அவன் மேல வச்ச நம்பிக்கைய இத்தனை வருஷம் உன்னை ஆளாக்குன பெத்தவங்க மேல நீ ஏன் வைக்காம போன? அவன் மேல வந்த ஒரு நம்பிக்கை உனக்கு ஏன் பெத்தவங்க மேல இல்ல? அவன் உனக்காக உழைக்கல, அவன் உனக்காக தொட்டில் கட்டல, அவன் உனக்காக மூக்குத்தி குத்தல, அவன் உனக்காக நகரட்டு சேர்க்கல, அவன் உனக்காக கடன் போடல. இப்படி உனக்காக எதுவுமே செய்யாத ஒருத்தனுக்காக உனக்கு இத்தனை செஞ்சவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்க. நீ பிறந்தல இருந்து உனக்கான செலவை கூட்டி கழிச்சு பாரு. அவன் ஒருத்தர் 5 ரூபா சாக்கெட்டு வாங்கி கொடுத்ததும் அவன் ஒருத்தர் ரூபா ரோஸ் பூ கொடுத்ததும் உனக்கு பெருசா போச்சுல. அவன் 5 ரூபா சாக்கெட் தரும் போதே இத்தனை வருஷம் நமக்கு சோத்த போட்டவங்க நீ நினைச்சு பாத்துருக்கணும். அவன் 10 ரூபா ரோஸ் பூ உனக்கு கொடுக்கும் போதே உன்னை பட்டுச்சாலையால அலங்கரிச்சு கடனை உடனே வாங்கி உனக்கு ஒரு மூக்குத்தியை குத்தி ஒரு செயினை போட்டு விட்டு உனக்கு சடங்கு வச்சவங்கள நீ நினைச்சு பாத்துருக்கணும்.
அப்போ எது பெருசுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும், எது அதிக வேலைன்னு. ஒரு தேங்காய் துண்டுக்கு ஆசைப்பட்டு பொரியில விழுந்த எலி மாதிரி இப்போ உன் வாழ்க்கை. பெருசா செஞ்சவங்கள மறந்துட்டு அற்பத்தை தேடி போயிருக்க. இப்ப எனக்கு குத்துதே கொடைதே, எனக்கு பிரச்சனை, என்ன காப்பாத்துங்க, எனக்கு அவங்கிட்ட இருந்து விடுதலை வேணும்னு கேட்டு மறுபடியும் பெத்தவங்களுக்கு நான் பாரமா போறேன்னு சொல்றியே. இப்ப நீ சுயநலமா தானே யோசிக்கிற. மீதி காலத்துல உன் பெத்தவங்களை சந்தோஷப்படுத்துன்னு நினைச்சியா? நீ வாழ்ந்து காட்டு, உன் கையில 4 லட்சம் சம்பளம் பண்ணி, அம்மா நான் நல்லா தான் இருக்கேன், என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க செத்து போனாலும் நிம்மதியா செத்து போங்கன்னு அந்த கடைசி காலத்திலேயாவது அவங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கலாமே. இப்பமா அவங்களுக்கு போய் பாரமா இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிய. நீ இப்படி ஒரு அலங்கோலத்துல போய் உட்காரும் போது அவங்க எப்படி நிம்மதியா இருப்பாங்க? அவங்க வாழ வேண்டிய வயசுல நீ வாழ விடல, சாக போற வயசுலயாவது அவங்க நிம்மதியா சாகலான்னு பார்த்தா இப்ப நீ அதுலயும் போய் முட்டுக்கட்ட போடுற. முடிஞ்சா 4 காசு சம்பளம் பண்ணி மாசம் ஒரு 200 300 500 உன்னால கொடுத்த உதவியை செஞ்சுட்டு நீ பட்ட கடனை அடைக்க பாரு. மேலும் மேல சாபத்தை சம்பாத்தியம் பண்ணாத, பெத்தவங்கள கண்ணீரோட போக விடாத, அவங்க சாபத்தை உன் தலை மேல வாங்காத. போகிறதுக்குள்ள நீ செஞ்ச பாவத்தை கழுவு, சொந்த கால்ல நில்லு. எவ்வளவு முயற்சி பண்ணுமோ முயற்சி பண்ணி 4 காசு சம்பாத்தியம் பண்ண பாரு. அந்த 4 காசை எடுத்து உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கொண்டு கடைசி காலத்துல நல்லது பொழுது சாப்பிட்டுட்டு நிம்மதியா போய் சேருங்கன்னு கொண்டு கொடு. இனி அவங்க முன்னாடியாவது நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்க. ஒரு நல்ல பண்டை எடுத்து வாங்கி எடுத்து கொடு. நீ அவங்க முன்னாடி சிரிச்ச முகமா இரு. அவங்க பட்ட வலி வேதனை எல்லாம் மறைஞ்சு போகும். போறதுக்குள்ள அவங்க முகத்துல ஒரு சிரிப்பை பாத்துரு. ஆனா அவங்க போயிட்டாங்க, ஐயடா அப்படனாலும் நீ அழுது புறம்புனாலும் நீ செஞ்ச பாவத்தை கழுவவே முடியாது. ஐயோ அந்த கிழவனு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போய் சேர்ந்துக்க கூடாதா? அவங்க முகத்துல நான் சிரிப்பையே பாக்கலையே, நீ மண்ணுக்குள்ள போற வரைக்கும் உனக்கு தண்டனையா போயிடும். இப்பவும் காலம் கடந்து போகல, நீ செஞ்ச பாவத்தை கழுவ முடியும். நீ இனி வரும் காலத்திலேயாவது நிம்மதியா சமாதானமா இருக்கணும்னா நான் சொன்னதை நீ செய். போ, சொந்த கால நிக்க முடிஞ்சா நெல்லு. எந்த வழியில 4 காசு சம்பாத்தியம் பண்ண முடியும்னு பாரு. உன் வாழ்க்கை நீ எவ்வளவு சந்தோஷமா அமைச்சிக்க முடியுமோ அமைச்சுக்க. என்ன பிரச்சனை இருக்கு அதை சமாளிக்கிறதுக்கு யோசிச்சு பாரு. என்ன பிரச்சனைன்னு முத யோசிச்சு பாரு. எங்க நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு தேடி பாரு. அதை எப்படி சரி பண்ண முடியும்னு யோசி. சரி பண்ணிட்டு பெத்தவங்க முன்னாடி ஒரு நாளாவது அவங்க கண்ணு முன்னாடி சந்தோஷமா வாழ்ந்து காட்டிரு. பெத்தவங்க அதை ஒன்னதான் எதிர்பார்ப்பாங்க. நீ சாக போற காலத்துல உன் முகத்துல சிரிப்பு மட்டும் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இப்பமா நான் கொடுமையா நிக்கிறேன்னு கண்டவங்க முன்னாடி போய் கண் கலங்கி போய் நிக்கத விட பெத்தவங்களை எப்படி சிரிக்க வைக்கலாம்னு போய் யோசி. நீ இங்க வந்து கண்ணி சிந்துறதை என்னாலயே பார்க்க முடியல. உன்னை பெத்தவங்க எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க? ஐயோ தப்பு பண்ணிருக்கேனே. அம்மா அம்மா தாயே, உண்மையிலே நீங்க பெரிய மனுஷிதாம்மா. அம்மா ரொம்ப நன்றிம்மா, நான் முயற்சி பண்றேன். டைவர்ஸ் வேண்டாம்மா, எனக்கு டைவர்ஸ் வேண்டாம். நான் கண்டிப்பா நான் எங்க தவறு பண்ணிருக்கேன், அந்த தவறை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறத நான் பாக்குறேம்மா. கண்டிப்பா யோசிக்கிறேன். எப்படிலாம் இருந்தா நான் சந்தோஷமா வாழ முடியும், என்ன பண்ணா நான் சந்தோஷமா வாழ முடியும்னு நான் யோசிக்கிறேம்மா. தவறான வழியை மட்டும் தேர்ந்தெடுத்துறாத, நல்ல பாதையை தேர்ந்தெடு. கொஞ்சம் கடினமா இருக்கும், ஆனா வெற்றி நிச்சயம் கிடைக்கும். எந்த வழியில சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழியை பாரு. ஒரு நாள் உன் கணவரை கூட்டிட்டு வா, நான் அந்த பையன்கிட்ட பேசுறேன். கண்டிப்பாம்மா, நான் அவரை கூட்டிட்டு வரேம்மா. சரி மீனா, அதுல கொஞ்சம் காசு இருக்கும், எடுத்துட்டு வா. சரிங்க மாமியாரே. ஐயா அம்மா, எனக்கு காசு பணம்லாம் வேண்டாம்மா. நீங்க கொடுத்த இந்த வார்த்தையே போதும். தன்னம்பிக்கையும் உற்சாகம் தான் கொடுக்க இங்க ஆட்கள் இல்ல. என்கிட்ட அட்வைஸ் பண்ணவங்க எல்லாருமே என்ன வேதனை தான் படுத்துனாங்க. இந்த புருஷன் கூட வாழாத, போ உங்க அம்மா வீட்டுக்கே போன்னு எனக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கான ஆலோசனை கொடுத்து எப்பண்டா எங்க அம்மா வீட்டுக்கு நான் போகலாங்கிற எண்ணம் மட்டும்தாம்மா எனக்கு இருந்தது. எப்படியாவது எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா நான் சந்தோஷமா இருந்துருவேன், எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா நான் சந்தோஷமா இருந்துருவேன் நினைச்சேனே தவிர, அங்கேயும் நான் சந்தோஷமா இருப்பேன்னு தான் நினைச்சேனே தவிர, என்ன பெத்தவங்கள மறுபடியும் நான் நினைக்கவே இல்லம்மா. நான் போய் அங்க இருந்தா அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்கங்கறத நான் மறந்துட்டேம்மா. நீங்க சொன்ன மாதிரி வீட்ல இருந்தே ஏதாவது வேலை வெட்டி பார்த்து 500 ரூபாய்னாலும் நான் சம்பாத்தியம் பண்ணதுக்கு வழி பாக்குறேம்மா. அந்த 500 ரூபாயில நான் பட்ட கடனை எப்படியாவது அடைக்க முடியுமான்னு நான் பாக்குறேம்மா. நீங்க பாரு, 500 ரூபான்னு சொன்ன பாரு, அதை நீ 10 ரூபா கொடுத்து பாரு உன் பெத்தவங்களுக்கு, நிச்சயமா சந்தோஷப்படுவாங்க. நீ கொடுக்குற 10 ரூபா அவங்களுக்கு கோடி ரூபாயா தெரியும். இன்னைக்கு உன் பெத்தவங்க கிட்ட நீ அந்த 10 ரூபாய் கொடுத்துட்டு வந்து அடுத்த மாசம் அந்த 10 ரூபாயை பாரு செலவு பண்ணாம வச்சிருப்பாங்க. சாகுற வரைக்கும் செலவு பண்ண அவங்களுக்கு தோணாது. என் புள்ள கொடுத்தது அதுதான் சந்தோஷம். நீ பட்ட கடனை அப்படியே அடைச்சது. அம்மா, எனக்கு இப்ப நீங்க அம்மாவா தெரியலம்மா, தெய்வமா தெரியுறீங்கம்மா, தெய்வமா தெரியுறீங்கம்மா. எதை சொன்னா புத்தி வருமோ அதை கரெக்டா சொல்லி கொடுத்துட்டீங்கம்மா. அம்மா தாயே, ஐயோ உங்களை முன்னக்கூட்டியில வந்து பார்த்துக்க கூடாதா? என் பெத்தவங்களுக்கு நான் பட்ட கடனை அடைச்சிருப்பேனே. அம்மா 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 ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. நிறைய பேர் ஆலோசனை கேட்டு நான் மேல தப்பான முடிவே எடுத்துட்டேம்மா. இங்க பாரு, பல பேர்கிட்ட ஆலோசனை கேட்கும் போது பல ஆலோசனைகள் வரும்போது உனக்கு குழப்ப நிலை தான் வரும்.
அவங்கவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் உனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நீ யார்கிட்ட எல்லாம் ஆலோசனை கேட்டியோ அவங்க எல்லாருக்குமே ஒரு சுயநலம் இருக்கும். அதுல ஓ மூலமா உங்களுக்கு ஒரு சின்ன லாபம் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால அவங்களுக்கு சாதகமா தான் உனக்கு ஆலோசனை கூறியிருப்பாங்க. உண்மைதாம்மா. தெய்வம் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் அறிவை கொடுத்துருக்கு. அதை நம்ம பயன்படுத்துற முறைன்னு தான் இருக்கு. ஸ்கூல்ல வாத்தியார் பாடம் நடத்துறாரு, பொதுவா தானே நடத்துறாரு. அதுல எப்படி படிச்ச பிள்ளைங்க படிக்காத பிள்ளைங்கன்னு வேறுபடுறாங்க. நம்ம கிளாஸை கவனிக்கிற முறை, நம்ம பாடத்துல கவனம் வைக்கிற முறை, வாத்தியார் என்ன சொல்லி கொடுக்குறாங்கிறது நம்ம கவனிக்கிறது, இதுதானே அறிவு. வாத்தியார் பாடம் நடத்தும் போது கவனிக்காமலே இருந்தா கூமுட்டை, கவனிக்கிறவன் கிளாஸ் ஃபர்ஸ்ட். இதுதான் அறிவு. எல்லாருக்கும் பொதுவானதுதான். புரியுதாமா? எல்லாருடைய மூளை சைஸ் ஒரே மாதிரி தான். சரி, நான் கொஞ்சம் பணம் தரேன், உன்னால முடிஞ்ச வேலையை பாரு, அதுல 4 காசு சம்பாத்தியம் பண்ணு. நான் உனக்கு கொடுக்கறது வெறும் கடனு தான், திருப்பி செலுத்திடு. சரிதானே? சரிங்கம்மா. ஒருவேளை உனக்கு எந்த தொழிலும் தெரியலனா போய் கத்துக்க. ஒரு தையல் தச்சா கூட ஒரு நாளைக்கு 150 ரூபா 200 ரூபா கிடைக்கதான் செய்யும். போதும். புரியுதா? அதுக்கப்புறம் பாரு, உனக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் தானா வரும். போ, பணத்தை வாங்கிட்டு வாழதுக்கு வழியை பாரு. கண்டவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு டைவர்ஸ் வாங்கினேன், கோர்ட்டை வக்கீல பார்க்க போனேன், அம்மா வீட்டுக்கு போனேன்னு போவாத. கோர்ட்டுக்கு போனா மட்டும் என்ன கோர்ட் உனக்கு பிரியாம விடுதலை வாங்கி கொடுக்க போது? அங்கேயும் பணத்தை செலவழிக்கணும். அந்த பணத்தை ஏதாவது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி, உன் தொழிலுக்கு பயன்படுத்தி, உன் எதிர்காலத்துக்கு பயன்படுத்தி. கோர்ட்டே போனா ஓசில உனக்கு விடுதலை கொடுக்காது. இப்போ வக்கீல பார்க்க போனா வக்கீலுக்கு ஒரு அமௌண்ட், நீ அவரை வாழ வைக்கணும். கோர்ட்டுக்கு போனா அங்க 1000 செலவு, டீ காஃபி அப்படி இப்படின்னு ஒரு அமௌண்ட் வாங்க இருந்து போயிடும். அது மட்டும் இல்ல, நிம்மதி போயிடும். நம்ம சுத்தி இருக்க எல்லாருமே நல்லவங்க நம்ம நினைக்க முடியாது. நம்ம கிட்ட என்ன ஆதாயம் இருக்குன்னு பாப்பாங்க, நம்ம கிட்ட எவ்வளவு சுருட்ட முடியும் தான் பாப்பாங்க. புத்திசாலித்தனமா பொழைக்கிறதுக்கு வழியை பாருங்க. போ, பணத்தை வாங்கிட்டு போய் பொழைக்கிறதுக்கு வழியை பாரு. முத போய் பெத்தவங்களை போய் பாரு. போ.